மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் சிறந்த காளையாக வெற்றி பெற்ற பாகுபலிக்கு சேலத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முதல் பரிசான டிராக்டருடன் வந்த குழுவினரை கிராமத்தினர் பட்டாசு வெடித்து மேளதாளங்கள் முழங்க வரவேற்றனர். இதனால் அயோத்தியா பட்டினம் விழாக்கோலம் பூண்டது. சேலம் மாவட்டத்தில் 18 இடத்துல ஜல்லிக்கட்டு நடந்துருச்சுல சின்ன வயசுல இருக்குல்ல. இப்ப 4 வாடிவாசல் நடக்குறது நாக்கு தள்ளுது. ஒவ்வொரு வாடிவாசல் பிரச்சனை, அந்த அரசியல் இந்த அரசியல். நான் என்ன சொல்றேன், விழா கமிட்டியில பொறுப்பு விட்டுருங்க. அரசியல் வரீங்களா, மரியாதை எதிர்பார்க்கறீங்களா, மரியாதை எதிர்பார்க்க மரியாதை கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்கு போயிட்டு நான் இப்ப அரசியல் பண்றேன், நான் அரசியல் பண்றேன்ட்டு ரொம்ப ஒரு எங்களை மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டு வளர்க்குறவங்க இது 300 காலம் தான் ஒத்துருக்கான்னு சொல்லக்கூட எனக்கு ரொம்ப மனவேதனை. 700 டோக்கன் கொடுத்துட்டு பாதி கூட வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த ஒரு விழா நடந்தே எவ்வளவு பிரச்சனை இருக்கும். ஆனா அந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாது. போலீஸ்காரங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் அந்த பேரிகேட் போட்டுறாங்க. நான் மாடு கொண்டு போறதுல போதும் நடக்க முடியல. வீரர்களுக்கு காப்பீடு கொடுக்கணும், மாட்டுக்கும் காப்பீடு கொடுக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது எப்படி சொல்றதுன்னே எங்களுக்கு தெரியல. ரொம்ப ஹாப்பியா இருக்குது. எல்லாரும் இந்த சேலம் மாவட்டத்துக்கே ஒரு பெருமை சேர்த்த மாதிரி இருக்குது. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷங்க. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை எங்க பையன் இந்த அளவுக்கு வருவான் அப்படின்னு. அவன் மாட்டுல என்ன பிரயோஜனம்னு சொல்லி மாடு வளர்க்கவே எதிர்ப்பு தெரிவிச்சவங்க நானு மெயினா அவங்க வீட்டுக்காரமா தான் தண்ணி வைக்கும், பில்லு போடும். அவனுக்கு எது வாங்கிட்டு வந்து மாடு கட்டினாலும் சப்போர்ட் பண்றது அதுதான். நிக்கிறது மட்டும் தான் நானு. இன்னைக்கு எங்க பையன் இந்த அளவுக்கு வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷம்.